ஒரு பர்சன் கிட்ட உங்களை ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சில டைம் அழுக வந்துடும். அப்போது அழுதுகிட்டே பேசுவோம், இல்லாட்டி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட கோவமாக பேசுவோம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களை அது அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அப்போது அந்த பர்சன் அழு, உடனே அழுதுருவியே, ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க, ஃபர்ஸ்ட் நீ சவுண்டை குறை, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம்ல. அங்கேருந்து அந்த கான்வர்சேஷனில் அலேக்கா ஒரு டேக் டைவர்ஷன் போர்டை போட்டுட்டு கண்டென்ட்டை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் இமோஷன்ஸை பற்றி அந்த கான்வர்சேஷன் டேர்ன் ஆகியிருக்கும். அப்படி யாராவது உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்களா? ஏன் இப்படி நம்ம எமோஷன்ஸை இன்வாலிடேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் பேச வந்த விஷயத்தை தவிர்த்து எப்படி பேசினேன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இந்த இமோஷனல் மேனிப்புலேஷன் ஏன் நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. டோன் போலிசிங், இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. செகண்ட் வாட்டி சொல்லும்போது இவங்க ஏதோ கோவமாக இருக்காங்க போல், ஏதோ எரிச்சலில் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் டோன். நீங்கள் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆர்குமெண்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி எந்த டோனில் அதை சொல்கிறீங்க அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் டோன் போலிசிங்னு சொல்லுவாங்க. டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாரும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மேலே தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தர் அழுதுகிட்டே இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு இன்னொரு குழந்தைய காட்டுறாங்க. இன்னொரு குழந்தை காமா நான் அடிக்கலை, அவன் தான் அடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்க? அழுதுட்டுருக்க குழந்தையா, அழுகாமல் காமா நான் அடிக்கலை அப்படின்னு சொன்ன குழந்தையவா? இந்த குழந்தை அழுதுட்டுருக்கு, அப்போ இந்த குழந்தை தான் உண்மை சொல்லுது, இன்னொரு குழந்தை காமா சொல்லியிருந்தாலும் பொய் தான் சொல்லுது அப்படின்னு தான் பெரும்பாலான பேர் சந்தேகப்படுவோம். அப்புறம் ஏன் இந்த டோன் போலிசிங் பண்ணுற பீப்புள் நம்ம ஃபீலிங் அண்ட் இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதை இன்வாலிடேட் பண்ணிடுறாங்க. அதை ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறது இல்லை. நம்மளுக்குள்ள அப்படியே தேங்கி தேங்கி வச்ச விஷயமா இருந்திருக்கலாம், ஆர் நம்மளை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கும். அதை பற்றி பேசும்போது சில டைம் நம்மளையே மீறி அழுக வந்துடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளிப்படும். ஆப்போசிட்டில் இருக்கும் நபர் நம்ம சொல்கிறத கவனிக்கவே மாட்டிறாங்கன்னா அவங்க சோலுக்கு கேட்குற மாதிரி கத்தி பேசுவோம். அப்புறம் ஏன் இந்த டோன் போலிசிங் பண்ணுற பீப்புள் நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் காம் டவுன், எதுக்கு இவ்வளோ ட்ராமா, ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி, நீ பேசுகிற பேசில் ப்ரொஃபஷனலிசமே இல்லையே, நீ அப்செட் ஆகாமல் இருந்திருந்தா ஒருவேளை இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷனாக போயிருக்கும், நீ கோவப்படாமல் சொல்லியிருந்தா நிறைய பேர் நீ சொல்ல வந்ததை லிசன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? 1. டிஸ்மிசிவ் ஆட்டிடியூட். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ என்ன சொல்கிறதுலாம் அப்புறம்தான், ஏன் உன் வாய்ஸ் எகிரிச்சு, எதுக்கு இப்போ அழற, ஃபர்ஸ்ட் கோவத்தை குறை, இல்லாட்டி நீ சொல்கிற விஷயத்தை என்னால் சீரியஸாகவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு டோன் போலிசிங் மூலமாக உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸை இன்வாலிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் எமோஷன்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அவங்க ஒரு டிஸ்மிசிவ் ஆட்டிடியூடோடையே நடந்துப்பாங்க. 2. பவர் டைனமிக்ஸ். ஆஃபீஸில் இல்லாட்டி வீட்டில் கூட நம்மளை விட பெரியவங்களை ஆர் ஒர்க் பொசிஷனில் நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது நார்மலாக சொன்னால் கூட உன் இடத்துக்கு உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, எனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு, எனக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு ஆர் என்ன திருத்துற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை, பி சைலண்ட் அப்படின்னு சொல்லி டோன் போலிசிங் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் பவர் ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. 3. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆன் டெலிவரி. என்ன சொல்கிறோன்றதை விட்டுட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறோன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக தே ஆர் டோன் போலிசிங். அதை பண்ணுறதால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? தே கேன் டைவர்ட் தி ஆக்சுவல் டாபிக், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சோஷியல் இஷ்யூக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஜஸ்டிஸ்க்கு போராடும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க கத்தி கூச்சல் போட்டாங்க, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சிரித்து எல்லாரையும் ஏளனப்படுத்திட்டாங்க, அழுது ட்ராமா போட்டாங்க, சோகமாக சீன் போடுறாங்க அப்படின்னு டாபிக்கே மாறிடும். டோன் போலிசிங் இங்கே எல்லா இடத்துலையுமே என்ன அசியூம் பண்ணுதுன்னா, ஒரு கான்வர்சேஷனில் ரீசன் அண்ட் இமோஷன்ஸ் கோ எக்ஸிஸ்ட் ஆகாது, அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ரீசனும் இமோஷன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை பேசும்போது அதில் உள்ள அந்த இமோஷன்ஸ், ஃபீலிங், கோவம், சோகம், வெறுப்பு அப்படின்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் யூ ஆர் நாட் இன் அ ஸ்டேட் ஃபார் அ லாஜிக்கல் அண்ட் ரீசனபிள் கான்வர்சேஷன். விமென்னா காமாக இருக்கணும், கோவம் வரக்கூடாது, மென்னா இமோஷ்னலாக இருக்கக்கூடாது, அழக்கூடாது அப்படின்ற ஐடியாலஜியை திணிக்கிறதும் இந்த டோன் போலிசிங் தான்.
நம்ம ஒருத்தர்கிட்ட டோன் போலீசிங் பண்ணுறோன்னு ரெகக்னைஸ் பண்ணும்போது எம்பதின்ற விஷயம் இங்கே மற்றவங்களோட இமோஷனல் ஸ்டேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உருவாகுது. அதுதாங்க ஒரு மோர் மீனிங்ஃபுல் டிஸ்கஷன் அண்ட் அவங்களோட அந்த சோகம், அழுகை, கோபத்துக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு புரிஞ்சுக்க உதவும். ஆல்சோ அவங்க சொல்லும் விஷயத்தை கேட்டு சால்வ் பண்ணவும் முடியும். இவ்வளோ நேரம் டோன் போலீசிங் ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். டோன் போலீசிங்க்கு பாசிட்டிவ் ஷேடும் இருக்குது. அதை பற்றியும் சொல்கிறேன். 1, அமைதியாக பேசியிருந்தா சண்டை சீக்கிரமாவது முடிஞ்சிருக்கும், இல்லை சண்டையே வந்திருக்காது. குரலை ஒசத்திட்டான், பஞ்சாயத்தை கூட்டிட்டான். ஆர் கத்தி பேசுறதுக்கு பதிலாக நார்மல் டோனில் காமா பேசினா ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் விதமாக டோன் போலீசிங் ரெடியூசஸ் எஸ்கலேஷன். 2, இமோஷனல் அவேர்னஸ். நீ ஏன் இப்போ இதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு யாராவது டோன் போலீஸ் பண்ணும்போது, ஏன் நம்ம இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறோம் அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம இமோஷனல் அவேர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இது ஆகுது. அது நம்ம இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணவும் உதவுதுங்க. 3, டைவர்ஸ் கம்யூனிகேஷன். சில கல்ச்சர்ஸில் கை நீட்டி பேசினா, வாய்ஸ் ரைஸ் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, ஜப்பான், யூஎஸ், நெதர்லாண்ட்ஸ் மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி ஒரு மிக்ஸ்ட் குரூப்பில் நீங்கள் இருக்கும்போது நம்மளை மற்ற கல்ச்சர்ஸ் அண்ட் டைவர்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி மைண்ட்ஃபுல்லாக இருக்க, மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க கைட் பண்ணுது. உதாரணத்துக்கு சத்தமாக பேசுறது அரபிக் கண்ட்ரீஸில் ஸ்ட்ரென்த்தாக பார்ப்பாங்க. ஜெர்மன்ஸ் ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் அத்தாரிட்டியாக பார்ப்பாங்க. தாய் பீப்புளுக்கு சத்தமாக பேசினா இம்பொலைட்டாக இருக்கிற மாதிரி. ஜாப்பனீஸ்க்கு ஹி லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல்னு நினைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஏஷியன் கண்ட்ரீஸில் எந்த காரணம் கொண்டும் சத்தமாக பேசக்கூடாது, அமைதியாக தான் பேசணும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டோன் போலீசிங் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை புரிஞ்சுக்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது. 4, பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் ஹேபிட்ஸை வளர்க்க என்கரேஜ் பண்ணுதுங்க. ஒரு குழந்தைகிட்ட பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எதை சொல்லும் போதும், இதை பாருப்பா, இப்படி இப்படி இருக்குது, இது நடந்துச்சு, சூப்பர் ஆர் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபீட்பேக் கான்வர்சேஷன் இருக்கும்போது ஒரு ஹெல்த்தியர் இன்ட்ராக்ஷனாக தொடங்குது. டோன் போலீசிங் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தில் கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன், சோகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இந்த இமோஷன்ஸ் எதுவும் நீங்கள் பேசும் விதத்தை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். உதாரணத்துக்கு 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்போ நடந்த விஷயம் எனக்கு இந்த ரீசன்னால டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, ஐ நீட் சம் டைம் டு ரீபூட். அமைதியாக இருக்கேன், பேச மாட்டேன், ஒதுங்கி போகிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம், I'll come and talk to you about this later அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் அப்செட்னு தெரியுது. அதை காமாக அந்த பர்சன் கிட்ட சொல்லியிருக்கீங்க. The context and the emotion coexisted and communicated in a healthier way. Finally, டோன் போலீசிங்னால போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மற்றவங்களோட அண்ட் முக்கியமாக நம்மளோட இமோஷன்ஸை வேலிடேட் பண்ணுவோம், நம்ம டிஸ்கஷன்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொண்டு போகவும், அண்டர்லைங் இஷ்யூஸை டிஸ்மிஸ் பண்ணாமல் இருக்கவும் உதவும். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட வரேன். Until then, bye.